சென்னை கோயம்பேட்டை அடுத்த திருமங்கலத்திலிருந்து நேரு பூங்கா வரை 7.6 கிலோமீட்டர் தூரம் வரை மெட்ரோ ரயில் சேவை நாளை மறுதினம் துவங்கப்பட உள்ளது. இந்த வழித்தடத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்து கூறுகிறார் எமது செய்தியாளர் விவேகானந்தன். சென்னை மக்களின் நீண்ட கால கனவு மெட்ரோ ரயிலில் பயணம், அதுவும் சுரங்க வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பயணிப்பது அவர்கள் கனவாக இருக்கிறது. இந்த கனவு நாளை மறுதினம் 14ஆம் தேதி முதல் நிறைவேறப் போகிறது. ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து பரங்கிமலை வரையிலும் அதேபோல சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலும் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை உள்ளது. முதல் கட்டமாக சென்னை கோயம்பேட்டை அடுத்த திருமங்கலத்தை துவங்கி நேரு பூங்கா வரை 7.63 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாளை மறுதினம் முதல் மெட்ரோ ரயில் சேவை துவங்க உள்ளது. இதற்கான எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பு அம்சமும் இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் இருப்பது தற்போது திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு சிறப்பான வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் உள்ள வசதி போல தான் இங்கு உள்ள இந்த 7 ரயில் நிலையங்களும் வசதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமங்கலத்தில் பார்த்தா உள்ளே நுழைவதற்கான முதல் நம்ம தரைத்தளத்திலிருந்து உள்ளே சாலை மார்க்கத்திலிருந்து உள்ளே நுழைகிறோம். நுழையும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு நகரும் படிக்கட்டு மற்றும் படிக்கட்டு வசதி 2 வசதி இருக்குது. மேலும் லிப்ட் வசதி இருக்குது. உள்ளே நுழைந்தோம்னா அங்கிருந்து நாம் டிக்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். தானியங்கி டிக்கெட் இயந்திரம் மூலமாக டிக்கெட் பெறலாம் அல்லது டிக்கெட் கவுண்டர்லேருந்து சென்றும் டிக்கெட் பெறலாம். பெற்றுக்கொண்டு சென்சார் வழியாக அடுத்த கீழ் தளத்துக்கு வருகிறோம். இந்த தளம் தான் நாம் இருப்பது அந்த அடுத்த கீழ் தளத்தில் இருக்கிறோம். இது மெட்ரோ ரயில் பயணிக்கும் அதாவது ட்ராக் லெவல் என்று சொல்லப்படும் மெட்ரோ ரயில் பயணிக்கும் தளமாகும். இங்கு மெட்ரோ ரயில் வந்து நின்றவுடன் இங்கு இந்த தானியங்கி கதவு இருக்கு. மெட்ரோ ரயிலின் கதவும் இந்த தானியங்கி கதவும் ஒரே சம நேரத்தில் திறக்கும். அப்போது பயணிகள் உள்ளே வருவர்கள் உள்ளே வரலாம், வெளியேறுவர்கள் வெளியேறலாம். அந்த அளவுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு காற்றோட்ட வசதிக்கு வெண்டிலேஷன் ஷாஃப்ட் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே உள்ள வெப்பநிலையை கணிப்பதற்கு சென்சார் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆக நீங்க உள்ள வெப்பநிலை கணிக்க முடியும். அதே போல ஒரு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த மெட்ரோ ரயில்களை என்னென்னமும் 24 மணி நேரம் கண்காணிக்கும் வசதி உள்ளது. இப்படி அனைத்து சிறப்பு அம்சங்களுடன் இந்த மெட்ரோ ரயில் சேவை 14ஆம் தேதி முதல் துவங்குகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் எஸ் விவேக்.